இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என கட்சி தலைமைக்கு ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்து விட்டேன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுக்கு மார்ச் 25 அண்ணாமலை எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: தொகுதி பங்கீட்டின் போது சிறிய கட்சிகளுக்கு முதலில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகுதிகளை தேசிய கட்சியான பாஜக ஏற்க நிர்பந்திக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது. இது பல ஆண்டு போராட்டத்தால் கட்சியை கட்டி எழுப்பிய தொண்டர்களின் கண்ணியத்தை காயப்படுத்துகிறது. இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னவெனில், எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுக்கு பதிலாக திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராதாபுரம், ராசிபுரம், பத்மநாபபுரம், ஆவடி என திமுகவின் கோட்டையாக உள்ள தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டன. இயல்பாகவே இந்த முடிவுகள் அரசியல் ரீதியாக நியாயமானவையா என்ற கடும் சந்தேகத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நான் விரிவாக களப்பணியாற்றிய போதிலும் பாஜகவுக்கு கோவை வடக்கு தொகுதி மட்டுமே கிடைத்தது. முக்கியமான சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. நான் சிங்காநல்லூரில் போட்டியிட தயாராக இருந்தேன். ஆனால் வேண்டுமென்றே வாய்ப்பு மறுக்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் மட்டுமல்ல, பல தொண்டர்களும் கேட்டு வருகின்றனர். பல்லடம், பழனி போன்ற சாதகமான தொகுதிகள் தவறவிடப்பட்டன. என் சொந்த மாவட்டமான கரூரில் ஒரு தொகுதி கூட பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. இது தொண்டர்களிடம் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் நான் சட்டசபை தேர்தலில் போட்டியிட மாட்டேன். இது பயம் காரணமாக அல்ல, தொண்டர்கள் ஓரங்கட்டப்படுவதற்கு எதிரான என் நிலைப்பாடு என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கடிதம் எழுதிய மார்ச் 25 தான் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் விவரத்தை அதிமுக அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.